நம்மளை சுற்றி இருக்கவங்களோட மனநிலையையும் ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு அழகாக விளக்கலாம். அரேபிய நாட்டில் இருக்க ஒரு வணிகர் தன்னோட ஒட்டகத்தை சமைச்சுக்கிட்டே தான் பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு, மகளே, இன்றைக்கி நம்ம ஒட்டக விருந்து வைக்கிறோம், நீ போய் நம்ம உறவினர்கள் எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. உடனே சரிப்பான்னு சொல்லிட்டு போன அந்த பொண்ணு அவங்களோட தெரு முனையில் நின்றுட்டு, எங்கள் வீடு தீப்பிடிச்சு எரியுது, யாராவது வந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறான். இதனால் பதறிப்போன சில பேர் அந்த பொண்ணோட ஓடி வர்றாங்க, அந்த வீடு தீப்பிடிச்சு எரியுதே, காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது தான் வீட்டுக்கு இவ்வளோ பேர் வர்றதை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட, யாருமா இதெல்லாம், நமக்கு தெரியாதவங்களா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, இவங்க தாப்பா நம்மளோட உறவினர்கள், நம்ம கஷ்டம்னு சொல்லும்போது வந்து உதவி பண்ணுறவங்க தான் உறவினர்கள் அப்படின்னு சொல்லவும், அவங்க அப்பா அவங்களெல்லாம் பார்க்குறாரு. தான் உறவினர்னு நினச்சிட்டு இருந்த யாருமே அந்த கூட்டத்தில் இல்லை. நமக்கு துன்பம் வரும்போது கண்டும் காணாமலும் போனவங்க நமக்கு இன்பம் வரும்போது அதில் பங்கெடுத்துக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவங்களா ஆயிடுறாங்க. அன்பு, இரக்கம், நம்பிக்கை இதெல்லாம் புதிஞ்ச ஒரு மனநிலை தான் உண்மையாகவே அழகான மனநிலை. இதை பற்றி நிறைய பேர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. சிவ் கேரா, ஜிஐடிகே அப்டல்னார், நம்ம இதில் சுகிசிவம் முதற்கொண்டு மனநிலையை பற்றின புத்தகங்கள் ஏராளமாக புதிஞ்சு கிடக்கு. இதில் மிக முக்கியமான புக்கு எதுன்னு பார்த்தோன்னா த ஹாப்பியஸ்ட் மேன் இன் த வேர்ல்டு, ஜேம்ஸ் ஜாக்சன் எழுதின புத்தகம். தமிழ்லையும் மொழிபெயர்த்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகான புத்தகம். நம்மளோட தேடலுக்கான விடைகள் நிறைய கிடைக்கிற புத்தகம் இது. நம்ம மனநிலையை அழகாக விளக்கும். இந்த புத்தகத்தில் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சுருக்கமாக பார்த்தோம் அப்படின்னா, இவர் ஒரு ஜெர்மானியர், தன்னை ஒரு யூதர்னு நினச்சிட்டு இருந்தார். இதனால 1938 நாஜி படை, ஹிட்லரோட படை இவரை கைது பண்ணி கிட்டத்தட்ட 7 வருஷம் சிறையில் அடைச்சிட்டாங்க. சிறையில் இவர் படாத கஷ்டப்பட்டிருக்காரு. இவரோட குடும்பம், சொந்த பந்தம், நண்பர்கள் எல்லாத்தையுமே நாஜி படைகள் வந்து கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 7 வருஷம் சிறை தண்டனைக்கு அப்புறம் வெளியே வர இவருக்கு ஒரு நம்பிக்கை பிறக்குது. இவ்வளோ கொடுமையான ஆட்சிக்காரங்கள் இருந்து கூட விடுதலை கிடைக்கும் போது இந்த உலகம் அழகானது தான், பல ஆச்சரியங்கள் நிறைந்தது தான், எந்த ஒரு கவலையுமே இங்கே நிரந்தரம் இல்லாதது, அதனால நான் இனிமேல் மகிழ்ச்சியாக தான் இருப்பேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கிறாரு. அந்த சிறையில் தப்பட்ட கஷ்டங்களை வச்சும் மனிதன் எப்படி வாழ்கிறான், எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் மையப்படுத்தி இந்த புத்தகத்தை எழுதுறாரு. நம்ம மனநிலையை மிக ஆழமாக புரிதலோடு விளக்குற புத்தகம் இது. வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக படித்து பாருங்கள். நம்ம மகிழ்ச்சியாக வாழணும்னு நினைக்க வேணாம், கவலைப்படாமல் வாழணும்னு நினைப்போம், கண்டிப்பாக மகிழ்ச்சி வரும்.